தோழர்களே, தமிழ்ல இல்லாத நாட்டார் தெய்வங்களா, குல தெய்வ வழிபாடா, இலக்கியங்களா, காவியங்களா, வரலாறா, கட்டிடக்கலையா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கடல் போல வாழ்க்கை முழுக்க படிச்சாலும் நம்மளுடைய இந்த பிறவியில டைம் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. கதைகளும் காவியங்களும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த கதைகளையும் காவியங்களையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான படம், அதாவது இப்போ காந்தாரா வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை தமிழ்லயே கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய அனாலிசிஸ் படி நான் சொல்றேன். என்னுடைய கருத்து தான் இது. படத்திற்கும் அரசியலுக்கும் குழப்பிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தில், அதாவது படத்தில் அரசியல் பேசுறது வந்து தப்பு கிடையாது, பேசணும். ஏன்னா சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக, பொறுப்பின் காரணமாக ஒரு இயக்குனர்கள் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து பேசுறது தப்பு கிடையாது. அது பேசணும், பேசிதான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சமூக நீதி பேசுகிறேன், சோஷியல் ஜஸ்டிஸ் படத்தில் வந்து நான் காட்ட போகிறேன், சோஷியல் மெசேஜ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சரில் இருக்கக்கூடிய வெறும் நெகட்டிவிட்டிஸ் மட்டும்தான் நான் காட்ட போகிறேன். பாசிட்டிவிட்டி, அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஆனால் அது எதுவுமே நான் வந்து காட்ட மாட்டேன். வெறும் நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து காட்ட போகிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் கதை எழுத போகிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் கதை எழுதி படமாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் எப்படி தமிழ் கல்ச்சர் வந்து இவ்வளோ, அதாவது காந்தாரா படம் மாதிரி பிரம்மாண்டமாக காட்ட முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி முடியும்? லாஜிக்கலி அது பாசிபிளே கிடையாது இல்லையா? ஏன் நீங்கள் இந்த காந்தாரா படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காந்தாரா படத்தில் சமூக நீதி பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேசியிருக்காங்க. 2022 வந்த காந்தாரா படத்தில் இந்த சமூகத்தில் ஜாதி என்பது எவ்வளவு வேரூன்றி கிடக்கின்றது அப்படின்றத பற்றி அவ்வளவு அழகாக, யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் அவ்வளவு அழகாக அதை எப்படி கன்வே பண்ணணுமோ அப்படி கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ காந்தாரா சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான். பழங்குடியின மக்களுக்கும் ராஜ குடும்பத்துக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு என்பது காலம் காலமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஜாதியின் அடிப்படையிலும் சரி இல்லையா? ஸோ இது நீங்கள் பொன்னியின் செல்வனே எடுத்துக்கோங்களேன். பொன்னியின் செல்வன்லையும் அதாவது அதில் வந்து பூங்குழலி வந்து நான் ராஜராஜ சோழன் அவர்களை வந்து காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற கனவெல்லாம் வச்சிருப்பா இல்லையா? அதை வந்து குந்தவைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து தெரிய வரும். அப்போ வந்து குந்தவை அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பூங்குழலிக்கு போய் ராஜராஜ சோழனை வந்து கொடுக்க முடியுமா? ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு என்பது காலம் காலமாக சமூகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு மதமோ அல்லது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கல்ச்சராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவும் இருக்க தான் செய்யும் இல்லையா? பாசிட்டிவ்ஸும் நாம் பேசணும், அதே மாதிரி நெகட்டிவ்ஸும் நாம் பேசி தான் ஆகணும் இல்லையா? நான் நெகட்டிவ்ஸ் மட்டும் பேசுகிறேன், பாசிட்டிவ் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போய் கன்வே ஆகும் இல்லையா மக்களுக்கு? ஸோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் வரலாறு அல்லது இலக்கியங்கள், நீங்கள் கல்ச்சர் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். கெட்ட விஷயங்களாக இருந்தால் அதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அதில் வந்து நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அதில் வந்து எந்தெந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தும், இந்த காலகட்டத்துக்கு நாம் அதை வந்து இந்த காலகட்டத்துக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகம் போகிற போக்கிலே நீயும் போய்கிட்டே இருக்கணும். நான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது இல்லையா? ஸோ இந்த மெச்சூரிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் காந்தாரா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து அவங்களுடைய ஊரில், கெராடி என்ற ஊர், கோஸ்டல் கர்நாடகாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர், அது ஒரு சின்ன ஊர் தான். அந்த உடுப்பி மாவட்டம் குந்தாபுரா தாலுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி, கெராடி அப்படின்ற ஒரு கிராம பகுதி. அந்த கெராடியில் பிறந்த நம்மளுடைய ரிஷப் ஷெட்டி அவர்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு கல்ச்சரை வந்து பார்த்துட்டே வளர்ந்துட்டு பார்த்துருக்காங்க. அந்த கல்ச்சர் என்ன கல்ச்சர்? பூத்தா கோலா, இந்த கல்ச்சர் தான். அதாவது அங்கேயும் நிறைய தெய்வங்கள் இருந்திருக்கு. அந்த தெய்வங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து காலம் காலமாக வழிபாடு செய்து வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பனை திறன், அவங்களுக்கும் ஒரு சினிமா மேல பேஷன் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு நல்ல கல்ச்சரை வந்து உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால அவங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த கல்ச்சரின் அடிப்படையிலேயே அவங்களுடைய கற்பனை திறனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து உலகத்துக்கே கொடுத்துருக்காங்க. உலகத்துக்கே அவங்களுடைய கல்ச்சரை வந்து உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்படி இருக்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரூட்டடான கதை எடுக்கிறப்போ
எல்லாமே அந்த அதாவது அந்த படத்தினுடைய ஷூட்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பொன்னியின் செல்வன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழில் வந்து பொன்னியின் செல்வன் வந்து நான் படமாக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு, பொன்னியின் செல்வன் வந்து மணிசர் அவர்கள் வந்து கடைசியில் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாரா இல்லையோ, ஆனால் எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் பார்க்குறப்போ நமக்கு எஸ்பெஷலி எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு பொன்னியின் செல்வன் பேரில் தான் இருக்குது, ஆனால் உள்ள வந்து பொன்னியின் செல்வன் கதை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரிலேட் பண்ணிக்கவே முடியல, கொஞ்சம் கூட ரிலேட் பண்ணிக்க முடியல. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஒரு 1.5 வருஷமாக அந்த புக்கை வந்து அவ்வளவு பைத்தியமாக நான் படிச்சிருக்கேன். அவ்வளவு பைத்தியமாக படித்து அந்த புக்கையே பேஸ் பண்ணி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக நான் போனேன். ஆனால் அந்த பிரம்மாண்டம் வந்து படத்தில் நான் பார்க்கவே முடியல. படத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமாக இல்லை. எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி எனக்கு பிடிக்கல அந்த படம். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேன் இண்டியா படம் எடுக்க போகிறேன், அங்கிருந்து ஆக்டர்ஸை கூப்பிட்டு வர போகிறேன், அதே மாதிரி எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இவ்வளவு வசூல் பண்ண போகுது, இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இல்லாமல் நான் இப்போ ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டேன், இது இப்போ வந்து மக்கள்கிட்டயே விட்டுடுறேன், மக்கள் வந்து மக்கள் முடிவு பண்ணட்டும், மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு ரிவ்யூஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எவ்வளவு பெருந்தன்மையோடு பேசியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படி இருக்கணும், இயக்குனர்கள் வந்து அப்படி இருக்கணும். இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆக்டர்ஸ் நடிகர்களுக்கே வந்து நிறைய சம்பளமே வந்து எவ்வளவோ கோடி கொடுக்குறாங்க. அப்படி இருக்க படத்துக்கு எப்படி கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த காந்தாரா படத்தில் 125 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 125 கோடியிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸையே ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இருக்கிறதுலையே ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பண்ணி, அந்த ரிசோர்ஸை வந்து ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 விஷயம். தமிழில் வந்து இந்த மாதிரியான நிறைய கல்ச்சர், நிறைய ஃபோக்லோர் இருக்குது, தமிழ்லையும் நிறைய ஃபோக்லோர் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் அது எல்லாமே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரியான மைண்ட் செட், இந்த படத்தில் வந்து சமூக நீதி பேசுகிற கல்ச்சர், அதாவது கல்ச்சர் அப்படின்னா அந்த கல்ச்சரில் வந்து நெகட்டிவ்ஸ் பற்றி தான் நான் பேசுவேன். தமிழ் கல்ச்சரில் நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் நான் பேசுகிறேன், பாசிட்டிவ் பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் இல்லாமல், சினிமா அரசியலுக்கும் குழப்பிக்காம ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஏதோ இப்போ தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழில் வந்து கருப்புசாமி, சுடலை மாடன், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதற்கு பின்னாடி நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு படம் எடுக்கலாம், சாத்தியம் இருக்குது தமிழில். ஆனால் எத்தனை பேர் வந்து முன்னுக்கு வருவாங்க இல்லையா? எதிர்காலத்தில் வந்தால் சந்தோஷம்தான். ஸோ அப்படி வந்து நிறைய, அதாவது ரொம்ப யோசிச்சு நிறைய பொறுமையாக டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே வந்து. ஏன்னா நீங்கள் காந்தாரா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 வந்து காந்தாரா 1 வந்திருக்கு. அதாவது இதற்கான காந்தாராக்கு இப்போ சாப்டர் 1 வந்து காந்தாரா 2022 வந்த காந்தாராக்கு ப்ரீக்வலாக இருக்கு. ஸோ 2022  2025 எவ்வளவு கேப் இருக்குது பாருங்கள் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் பார்த்து காந்தாரா சாப்டர் 1ல் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த படம் வந்து நடக்கக்கூடிய டைம்லைன், கன்னடா டைனஸ்டி அப்படின்ற ஒரு டைனஸ்டி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். பல்லவர்களையே ஜெயிச்ச மன்னர்களாக இருந்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல, ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். பல்லவர்களையே ஜெயிச்ச மன்னர்கள் கதம்பர்கள். ஸோ கதம்பர்கள் வந்து அவங்க தான் முதல்ல கன்னட மொழியை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரலாறு. ஸோ அப்படி இருக்க அவங்களுடைய டைம் லைன், அவங்களுடைய டைம் பீரியடில் தான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம் லைனில் தான் இந்த கதை நடக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த டைம் டைமில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எப்படி, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கோ, அதே மாதிரி அந்த டைமில் வந்து நேச்சராக இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க
என்ன சாப்பிட்டு இருப்பாங்க, எப்படி பிஸ்னஸ் அந்த காலகட்டத்தில் வணிகம் எல்லாம் எப்படி நடந்திருக்கோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணப்பட்ட படம் தான் இந்த காந்தாரா. சும்மா கிடையாது, பொறுமையாக இவ்வளவு ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு முடிஞ்சிருக்கு. நீங்கள் பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது அந்த டீமும் அதே அளவுக்கு இதே மாதிரி தான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணப்பட்ட படங்கள் தான் பாகுபலி, இந்த காந்தாரா இதெல்லாம். அதனால தான் அவ்வளவு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அந்த விதத்தில் பார்க்குறப்போ பொன்னியின் செல்வனுக்கு வந்து நிறைய வருடங்களாக டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை இவ்வளவு சீக்கிரமாக ஏதோ ஒரு நானும் படம் எடுக்க போகிறேன், அதாவது நான் வந்து பொன்னியின் செல்வன் எடுத்துட்ட பார்த்தியா, அந்த மைண்ட் செட்டில் எல்லாம் படம் எடுத்தால் எப்படி நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்படின்னா படத்தில் வந்து சோஷியல் மெசேஜ் கொடுக்கக்கூடாதா? அப்படி சொல்லலை. அதாவது படத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து சமூக நீதி இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பெரியார் அவர்கள் இருந்திருக்காங்க, நிறைய சமூக நீதி பேசியிருக்காங்க, எல்லாமே சரிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே வச்சுக்கிட்டு நான் வந்து கல்ச்சர் அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எதுவுமே பேச மாட்டேன், வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் நான் பேசுவேன், நெகட்டிவ் விஷயங்களையே நான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் படம் எடுக்க போகிறேன், கதையாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய எத்தனையோ காவியங்களையும் கதைகளையும் இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டு வருவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இது என்னுடைய அனாலிசிஸ் தான். ஏன் தமிழில் காந்தாரா மாதிரியான ஒரு படங்கள் இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய அனாலிசிஸ் படி என்னுடைய கருத்து நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து காந்தாரா மாதிரி படம் வராததுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற அரசினுடைய ஐடியாலஜியே அப்படி இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு அரசின் மேலே குற்றம் சொல்கிறது அப்படி பேசுகிறதும் தப்பு தான். ஏன்னா படம் வந்து இப்போ காந்தாரா படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வாழணுமோ, இப்போ அதாவது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர். வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும் இல்லையா? அதுதான் ரியாலிட்டி. காந்தாரா படம் பார்த்து அங்கே இருக்கிற கல்ச்சரெல்லாம் காட்டிருக்கிறாங்க, இந்த கல்ச்சரெல்லாம் நம்ம தமிழ்லேயும் இருக்க, அந்த மாதிரி கல்ச்சர் பேஸ் பண்ணி ஏன் தமிழில் படம் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான படம் வந்திருக்கு, இந்த மாதிரியான படம் தமிழில் வரலை, அதனால இந்த அரசையே நான் குற்றம் சொல்ல போகிறேன், அரசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய கருத்து தான். தெரியல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் கருத்துரை பெட்டியில் தெரிவிச்சுக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். கெட்ட விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.